ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை வச்சு, அதாவது ஏற்கனவே நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க, இல்லை பிகினர்ஸாக இருந்தால் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எந்த இடத்துல பை பண்ணுறது செல் பண்ணுறது அப்படின்னு நம்மளே கணிச்சு பண்ணலாங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா 20 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ், அதுக்கு 200 மூவிங் ஆவரேஜ், இதை பேஸ் பண்ணி எந்த இடத்துல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 20 மூவிங் ஆவரேஜ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அது எதை பேஸ் பண்ணுது, எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லுது, ஒவ்வொன்றும் ப்ரைஸை தான் சொல்லுது. சரியா? இந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகிருக்கு, இந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எந்த சைடு மூவ் ஆகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ 20 மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்னென்னா, 20 கேண்டில் ஸ்டிக்ஸை ப்ரைஸ் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ அதை ஆவரேஜ் பண்ணி ஒரு லைன் ஒன்று வரையும். சரியா? அதே மாதிரியே 50 மூவிங் ஆவரேஜ்னா அப்படின்னா 50 கேண்டில் ஸ்டிக்ஸோட ப்ரைஸ் எங்கே முடிஞ்சிருக்கோ அதை ஆவரேஜ் பண்ணி அதுக்கு ஒரு லைன். அதே மாதிரி தான் 200 இருக்கும். இதை நம்ம எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னம்னா, ட்ரேடிங் வியூவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் 20 மூவிங் ஆவரேஜ், 200 மூவிங் ஆவரேஜ், அந்த 50 மூவிங் ஆவரேஜ். இதை எப்படி சார் நான் ட்ரேடிங் வியூவில் கொண்டு வர்றது அப்படின்னம்னா, இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கா மேலே இந்த இடத்துல இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கா, இண்டிகேட்டரில் போய் 20/50/200 இப்படி போட்டிங்கன்னா 20, 50, 200 MAஸ்ன்னு வரும். இதை கிளிக் பண்ணவுடனே ஏற்கனவே இந்த பின்னாடி இந்த பக்கம் உங்களுக்கு இல்லை, இங்கே ஏற்கனவே இல்லை. இப்போ நான் அதை இண்டிகேட்டரை பண்ணவுடனே 20/50/200 இதை பண்ணவுடனே நம்மளுக்கு வந்துடும். இதை கிளிக் பண்ணவுடனே இந்த லைன் உங்களுக்கு வந்துடும். சரியா? இந்த லைன் வந்துருச்சா? இப்போ இல்லை, இப்போ லைன் வந்துருச்சு. இப்போ லைன் வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், 20, 50 MA இந்த இண்டிகேட்டர் இங்கே வந்துருச்சு. இப்போ இதில் 20ங்கிறது ரெட் கலரை குறிக்கும். இந்த ரெட் கலர் லைன் போதில் இதை 20 மூவிங் ஆவரேஜாக குறிக்கும். அதான் இங்கே 20க்கு ரெட் கலர், இதே 50க்கு ப்ளூ கலர், இதே 200க்கு க்ரீன் கலர். சரியா? இந்த 20 கேண்டில்ஸ். சரியா? இப்போ இந்த 20 இதில் ஒரு 20 கேண்டில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுதுல்ல, இந்த க்ளோஸ் ஆகிறத பேஸ் பண்ணி தான் இந்த ரெட் கலரான 20 மூவிங் ஆவரேஜில் லைன் வந்திருக்கு. இப்போ இங்கே இந்த இடத்துல ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த லைன் இங்கே இப்படி வரும். அதுக்கப்புறம் கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா அப்படி லைன் அப்படியே கீழே வருது. சரியா? இப்போ மேலே போகுது அப்படின்னா அந்த 20 கேண்டில் பேஸ் பண்ணி மேலே போகுது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20 மூவிங் ஆவரேஜ் இதே இது 50க்கும் இதே தான், 200க்கும் இதே தான். சரி சார், இது எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லா டைம் ஃப்ரேம்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இதை நீங்கள் 5 மினிட்ஸ் அப்படின்னா என்ன, இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கலாம். சரியா? 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அதே தான். கேண்டில் ஸ்டிக்ஸ் எங்கே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி 20 கேண்டில் ஸ்டிக்ஸை மூவிங் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா? அதே மாதிரி இல்லை சார், எனக்கு நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன், ஒரு 20 டேஸ் 30 டேஸ்க்கு ஒரு தடவை நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். இது டே கேண்டில் ஸ்டிக்ஸ். சரியா? ஒவ்வொரு கேண்டிலும் டே, அதுலேயும் இது 20 கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி இந்த 20 மூவிங் ஆவரேஜ் வரும், 50 பேஸ் பண்ணி இந்த 50 மூவிங் ஆவரேஜ் வரும், அதே மாதிரி 200. சரியா? சரி சார், இப்போ இதை பேஸ் பண்ணி நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, அதுதான் அடுத்த கொஸ்டின். சரியா? இது என்ன அப்படின்னம்னா, இந்த 20, 50, 200 மூவிங் ஆவரேஜ் ரொம்ப நேரோவாக இருக்கையில், அதாவது பக்கத்தில் இருக்கையிலையோ அல்லது கிராஸ் ஓவர் மூணுமே இப்போ இங்கே பாருங்க, இது மூணுமே இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. சரியா? இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்த மூணுமே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இப்படி கிராஸ் நடக்கையில், சரியா, கிராஸ் நடக்கையில் நம்ம இந்த இடத்துல மார்க்கெட்டு ஒன்று அப் சைடு போக போகுது, இல்லைனா டவுன் சைடு போக போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக கணிச்சிருவோம். சரியா? அப்படி கணிக்கும்போது இப்போ நல்லா பாருங்கள். இப்போ சரி, அது 3 இல்லை, அட்லீஸ்ட் 2, 20, 50யும் உங்களுக்கு இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்கையில் ஒரு பெரிய ஒன்று ஃபால் இருக்கும், இல்லைனா ஒன்று அப் ட்ரெண்டாக இருக்கும். சரியா? இதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த 20, 50 மூவிங் ஆவரேஜ், அதுக்கடுத்து 200 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறாங்க. இது நிறைய இன்ஸ்டிடியூஷனில் யூஸ் பண்ணுறாங்க, நிறையா பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க. நான் இதை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லல, இது ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர். சரி சார், இதை நம்ம ஒன்றும் சிம்பிளிஃபை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சரி, இப்போ நான் நிஃப்டிக்கு போய்க்கிறேன். நிஃப்டி சார்ட் இதான் நிஃப்டி 5 மினிட்ஸ் சார்ட்டில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள்,
20யும் 50யும் வந்து கிராஸ் ஓவர் பண்ணுதா, பண்ணும்போது மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே போகுது. அது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணால், இதில் அடுத்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து கன்ஃபார்மாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்த பார் வந்து ஒரு விக்ஸ் இல்லாத இதாக, இது கூட கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும். இது வந்து நான் டவுன் ட்ரெண்டுக்கு சொல்கிறேன். இதே இது வந்து அப் ட்ரெண்டுக்கு போகும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த 20யும் 50யும் கிராஸ் ஓவர் பண்ணையில், இந்த இடத்துல கிராஸ் ஓவர் பண்ணையில் என்ன ஆகுது, மார்க்கெட்டு மேலே போகுது. இன்னும் அகெயின் மறுபடியும் வந்து 20, 50 அதுக்கு 200 மூணுமே கிராஸ் ஓவர் போல் மார்க்கெட்டு நல்லா மேலே போகுதுங்க. இது நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். சரி சார், இதில் எப்படி ட்ரேட் எடுக்குது, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, இதை கிராஸ் பண்ணி மேலே போகிறதெல்லாம் தெரியுது, இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒன்றும் சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது கிராஸ் பண்ணிடுது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணுறீங்க, சரியா, சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, எதோ சம்திங் எதோ யூஸ் பண்ணுறீங்க. நான் இந்த இதுக்கு இண்டிகேட்டருக்கு மட்டும் சொல்கிறேன், சரியா. சார் இந்த இடத்துல கிராஸ் ஓவர் பண்ணுது, நீங்கள் என்ட்ரி எப்படி சார் நான் இங்கே எடுக்க முடியும் அப்படின்னோம்னா, இது வந்து ஒரு பிக் பாகுபலி பார் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஏன்னா ஃபுல்லாக விக்கே கிட்டத்தட்ட இல்லை, 90% சின்ன கோடு தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி மேலே போகுதுன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம், சரியா. ஸ்டாப் லாஸு இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து டார்கெட் வந்து உங்களுக்கு உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி 1:3 இருந்தாலும் சரி, 1:2 இருந்தாலும் சரி, அல்லது 1:1 இருந்தாலும் சரி, எதை யூஸ் பண்ணினாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, ஸ்டாப் லாஸை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு டார்கெட்டை வந்து எவ்வளோ தூரம் மேலே போதோ போகட்டும், ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எந்த இடத்துல வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட், எந்த இடத்துக்கு பிரேக் பண்ணி மேலே போதோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மேலே போகும், அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்குவாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சாரி, இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருவோம். உங்களுக்கு வந்து இது வந்து 1:3 வைக்கிறதா இருந்ததுன்னா இங்கே வரும், சரியா. 1:3 இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த 20 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி தான் எப்போனாலும் மார்க்கெட் மேலே போனாலும் கீழே போனாலும் வரும். இந்த 20 மூவிங் ஆவரேஜோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, மார்க்கெட் எப்பயுமே வந்து அந்த 20 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் எந்த ஸ்டாக்ஸோட கேண்டில் ஸ்டிக்ஸ் வேணாலும் எடுங்க, இல்லை எந்த இண்டெக்ஸோட கேண்டில் இது வேணாலும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒன்று க்ளோஸாக பக்கத்தில் வரும், இல்லைனா வந்து இந்த 20 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி தான் நீங்கள் மூவ் போகணும். இதை வச்சு ஈஸியாக வந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் சரி, கீழே எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த 20 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி தான் நீங்கள் உள்ளுக்கு போய்கிட்டு இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 20 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ், அதாவது இதை சிம்பிளாக யூஸ் பண்ணால் மார்க்கெட் நல்லா மேலே போய்கிட்டு இருக்குது, சரியா. எப்போனா கீழே வந்து தானே ஆகணும். போகும்போது இந்த 20 மூவிங் ஆவரேஜும் 50 மூவிங் ஆவரேஜும் க்ளோஸாக நேராக வரணும், இல்லைனா கிராஸ் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி வந்து மார்க்கெட் நல்லா கீழே டவுன் ஆகிட்டே இருக்குது. டவுன் ஆகிட்டு இருக்கும்போது இதே 20 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ், அல்லது 200 மூவிங் ஆவரேஜ், இது கிராஸ் ஆயிடுச்சு அப்படி இந்த 3 லைன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டு மேலே போகுதுன்னு அர்த்தங்க. இதை வச்சு நீங்கள் சிம்பிளாக வந்து பை பண்ணவோ செல் பண்ணவோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தரணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.